அரசியல் செல்வாக்கு தான். ஆளுங்கட்சியோட அரசியல் செல்வாக்கு. நாங்குநேரியில் நடைபெற்ற பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான கொடூர தாக்குதலுக்கு பின்னால் திமுகவினர் இருப்பதாக பொதுமக்கள் சொல்கிறார்கள். பெரும்பத்து கிராமத்தில் 9 பேர் கொண்ட கும்பல் நடத்திய சாதி வெறி தாக்குதலில் 2 உயிரிழந்தனர். தமிழகத்தில் இதுபோன்று பல தாக்குதல் சம்பவங்கள் நடந்தபோது கமுக்கமாக இருந்த செல்வ பெருந்தகை இப்போது தேர்தல் காலம் என்பதால் துக்கம் விசாரிக்க சென்றுள்ளார். திமுகவிற்கு காவடி தூக்கும் செல்வ பெருந்தகையை ஊருக்கு விடாமல் தடுத்த பொதுமக்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட சுபாஷ் என்ற இளைஞர் திமுக ஒன்றிய செயலாளரின் அண்ணன் மகன் என்றும் ஏற்கனவே மாணவன் சின்னத்துரை மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவன் என்றும் அப்பகுதி மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். அரசியல் செல்வாக்கு தான். ஆளுங்கட்சியோட அரசியல் செல்வாக்கு. திமுக ஒன்றிய செயலாளரின் ஆதரவு, காவல்துறையின் அலட்சியம் காரணமாகவே இத்தகைய கொடூர சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். நல்லவர் போல நாடகமாட சென்ற செல்வ பெருந்தகை அங்கிருந்து தப்பி வருவதே பெரும்பாடாகிவிட்டது. இனி திமுகவினரும் திமுக கூட்டணியில் இருக்கும் அடிமை கட்சிகளும் ஒருபோது மக்களை ஏமாற்ற முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது. இங்கு நடக்கும் ஒவ்வொரு அக்கிரமத்திற்கு பின்னாலும் திமுகவினர் இருப்பதையும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதையும் மக்கள் உணர்ந்து விட்டார்கள். பெரும்பத்தில் மட்டுமல்ல, வேங்கை வயல் உட்பட அனைத்து கிராமங்களிலும் இனி இந்த கூட்டம் விரட்டி அடிக்கப்படும். அட, நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க.